இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்று தவக்காலத்தின் 21ஆம் நாள். ஆனால் திருச்சபையோடு இணைந்து நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிப்பு திருவிழாவை இந்த நாளில் சிறப்பிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விழா மனித அவதாரத்தின் பெருவிழா என்றும், மீட்பின் தொடக்கம் எனவும், கிறிஸ்துவின் உற்பவம் என்றும் பல பெயர்களில் அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விழா. இந்த விழா கிபி 430 இந்த விழாவை இந்த நாளில் திருச்சபையானது அனுசரிக்கின்றது. இந்த நாளிலிருந்து தான் 9 மாதங்கள் ஆண்டவருடைய அந்த பிறப்பு நிகழ்ச்சி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி குறிக்கப்படுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளில் முதல் வாசகத்தில் எசையா கூறுகிறார், ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கேளுங்கள் என்று எசையா கூறுகிறார். ஆகாஷ் என்ன கூறுகிறார்? நான் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன், அவருக்கு தெரியும், அவர் எப்போது தோன்றுவார், எப்போது அருள் அடையாளங்களை காண்பார் என்று. அதற்கு பிறகுதான் எசையா அருமையான விதத்தில் கூறுகிறார், ஒரு கன்னியிடமிருந்து பிறப்பார், அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார், அவர்தான் இந்த உலகத்தின் மீட்பர், இரட்சகர், அவர்தான் விடுதலை கொடுக்கக்கூடியவர் என்பதை இன்றைய முதல் வாசகத்துல நாம் வாசிக்க கேட்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுடைய நற்செய்தியில கபிரியேல் தூதர் அந்த கன்னியாய் இருக்கக்கூடிய அன்னை மரியாளிடம் அருள்வாக்கு கொடுக்கின்றார். நீ ஒரு ஆவியானவரால் தூண்டப்பட்டு நீர் கருவுற இருக்கின்றீர், உன் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தை இம்மானுவேல் என்று அழைக்கப்படும், அவர்தான் இந்த உலகத்தின் மீட்பர் என்றெல்லாம் பல விதத்தில் கன்னி மரியாளுக்கு வானதூதர் கபிரியேல் வழியாக ஆண்டவர் தூதுரைக்கின்றார். அதை முழுமையாக நம்புகிறார். உன் வார்த்தையின்படியே ஆகட்டும். கன்னியாய் இருக்கக்கூடிய சிறிய வயதிலே அன்னை மரியாளை ஆண்டவர் அவருடைய பணிக்காக அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூவுலகத்துக்கு வருகிறார். இதை விட ஒரு பெருமை அன்னை மரியாளுக்கு ஏதாவது உண்டா? வேறு ஏதாவது ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்குமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் அன்னை மரியாள் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும். அன்னை மரியாளை போல உன் வார்த்தையின்படி ஆகட்டும், உன் சொற்படியே நிகழட்டும், நீர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணியை நான் நிறைவு செய்யும் அளவு, அதை பூர்த்தி செய்யும் அளவு, அதை முழுமையாக்கும் அந்த அளவிற்கு நான் ஒருபோதும் ஆண்டவரே உன் அருளையும் உன் இரக்கத்தையும் உன் மன்னிப்பையும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். அவ்வப்போது கேள்வியும் கேட்க வேண்டும், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றேன், வானதூதர் என்னதான் அன்னை மரியாளோடு உரையாடினாலும் இது எப்படி நிகழும் என்று கேட்கின்றார். அந்த அளவிற்கு விழிப்புணர்வோடும் தெளிந்த பார்வையும் சமூக சிந்தனையும் கொண்டவர்தான் கன்னி மரியாள். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் அப்படிப்பட்ட விவேகம் கொண்டவர்களாக ஏன், எதற்கு, எப்படி, என்ன என்று கேட்கக்கூடிய, அதுவும் இடம் பொருள் ஏவல் அறிந்து கேட்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியின் வழியாக அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் நம்மை நினைவூட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, வானதூதர் அன்னை மரியாளோடு உரையாடுகிறார், பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கன்னி மரியாள் நம்மோடும் அப்படிப்பட்ட வானதூதர் பேச வேண்டும் என்றால் அன்னை மரியாளை போல நாமும்
மாசு மறுவற்ற வாழ்க்கை வாழ வேண்டும், பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும். அன்னை மரியாதை போல தூய்மையான புனிதமான அர்ப்பண வாழ்வு வாழ்கின்ற போது கண்டிப்பாக நிச்சயமாக வான தூதர்களும் புனிதர்களும் நம்மோடு பேசுவார்கள் என்றால் அது மிகையாக. இன்றைக்கு உம்முடைய பிறப்பு அறிவிப்பு விழா. இன்றைய நாள்தான் அன்னை மரியாளிடம் வானதூதர் வழியாக நீர் வாக்கு கொடுத்து, கபிரியேல் வானதூதர் வழியாக இதோ உன் சொற்படி ஆகட்டும் என்று அன்னை மரியாள் கூறினார். ஏசப்பா, உடைய பிறப்பால் நாங்கள் மீட்படைந்திருக்கின்றோம், ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றோம். நீ ஒரு இன மக்களுக்காக வரவில்லை, பல நபர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கு நீ சொந்தக்காரர். அத்தனை பேரையும் நீ மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். இந்த தவ காலத்தில் இந்த பெருவிழாவின் வழியாக இன்னும் உங்கள் இரக்கத்தை நாடுகிறோம். இன்று 21 நாட்களை நாங்கள் கடந்து வந்து விட்டோம். உன்னுடைய பாஸ்கா விழாவை கொண்டாடினும் 20 நாட்கள் இருக்கின்றன. இன்னும் 26 நாட்கள் இருக்கின்றன. ஏசப்பா, உன்னுடைய அந்த பிறப்பு விழாவை மட்டுமல்ல, உன்னுடைய இறப்பையும் உன்னுடைய பாடுகளையும் உன்னுடைய உயிர்ப்பையும் நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம், அனுசரிக்க இருக்கின்றோம். உம்மோடு அந்த கல்வாரி பயணத்தில் நாங்களும் பயணிக்க இருக்கிறோம். நீ பெரிய சிலுவையை சுமந்தீர், ஆனால் நாங்கள் சிலுவையற்றவளாக ஜாலியா ஏதோ சடங்கு சம்பிரதாயத்திற்காக சிலுவை பாதையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்பா, அந்த பாடுகளின் வழியாகத்தான் மீட்பு உண்டு. அன்னை மரியாதை போல இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்று கூறினார். ஆனால் உன் சொற்படி ஆகட்டும் என்று அதே அன்னை ஏற்றுக்கொண்டார். உம்முடைய திட்டமானார். நாங்கள் ஒருபோதும் உம்மிடம் பார்கெயின் பண்ணுவதில்லை. இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை செய்யுங்க, இதைத்தான் நாளையத்துக்கு இதை செய்வே, உமக்கு காணிக்க கொடுப்பேன் என்பதெல்லாம் தவிர்த்து விட்டு உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.